தேடி வந்த சமணர் படுகைகளுக்கு மேலே வந்துட்டோம். இதில் இருக்க ஹிடன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்ல போகிறேன். முதல்ல இந்த படுக்கைகள் எல்லாமே ஒரு ஸ்லோப் வடிவில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது மழை பெய்ந்தா தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காகவும் தண்ணி தனியாக வெளியே போகிறதுக்காகவும் ஒரு அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு மெயினாக முதல்ல இந்த காலத்துல ட்ரிப் லெட்ஜ்ன்னு சொல்லப்படுற ஒரு வடிவமைப்புல, அதாவது ஒரு மலை முகடு மேல ஒரு வெட்டு மாதிரி வெட்டியிருப்பாங்க. இது மலையிலிருந்து தண்ணி வடியும் போது அந்த தண்ணிய அந்த வழியாவே கொண்டு போய் வெளியே தள்ளிரும். அதுக்கான தடம் இப்பவும் இருக்கும். இப்பவும் மழை பெய்ந்தாலும் இந்த தண்ணி நேரா உள்ள வடியாம வெளியே போறதுக்கான வடிவமைப்பு தான் அது. இதை தாண்டி இந்த ஸ்லோப்ல உள்ள ஒருவேளை தண்ணி அதிகமா மழை பெய்ந்து உள்ள வந்துருச்சுன்னா அது தனியா வெளியே போறதுக்காகவும் ஒரு வழி அமைச்சு தனி பாதைய அப்பவே வெட்டியிருக்காங்க. இது வழியா தண்ணி இப்படி போய் ஒரு இயற்கை ஊத்துல சேர்ந்துரும். இன்னமும் இந்த இயற்கை ஊத்துல தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கனால நம்மளால சுத்தமான தண்ணியை இங்க பார்க்க முடியுது.